விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் லிங்கம், கடைசியில் இருக்கக்கூடிய சண்டீஸ்வர நாயனார் சங்கமம், குருலிங்க சங்கமம். அதே மாதிரி பஞ்சபுராணம் பாடுறீங்களா? பஞ்சபுராணத்தை என்னென்ன பாடுவீங்க? தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், கடைசி பெரிய புராணம். இந்த 5 சேர்ந்தது பஞ்சபுராணம். முதல்ல இருக்கக்கூடிய தேவாரமும் திருவாசகமும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டு லிங்கம், கடைசியில் இருக்கக்கூடிய பெரிய புராணம் சங்கம். இப்படிதான் நம்ம அருளாளர்கள்லாம் குருலிங்க சங்கம் வழிபாடு வைத்துதான் நமக்கு எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? நிறைய வழிவகுத்து வச்சிருக்காங்க. குருலிங்க சங்கம் வழிபாடு இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது? சைவத்தில் நாம் நிலைத்து நிற்க முடியாது. குரு முதல்ல என்ன செய்யணும்? குருவை சிவமா பார்க்கணும், அப்புறம் லிங்கத்துக்குள்ள சுவாமியை பார்க்கணும், அடுத்து அடியாருடைய திரு வேடத்தில் விபூதி ருத்ராட்சத்துல சுவாமியை பார்க்கணும். இப்படி பார்த்தா, இப்படி பார்க்க அவர் எல்லா உயிர்களிலும் கலந்திருக்கின்றான் என்கின்ற உணர்வு